ஹாய் கேஸ், இன்னைக்கு டே 6. எப்பயும் போல் வார்ம் அப் எக்ஸசைஸை ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளோக்கு நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. விரலையுமே பிரிஸ்டையும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிங்க. அதே மாதிரி ஷோல்டரும் ஃபார்வர்ட் அண்டு பேக்வேர்டில் சுற்றுங்க. சுற்றி முடித்ததுக்கப்புறம் ஷோல்டருக்குரிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, மெதுவாக ஷோல்டர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டொமக்கோட ஒட்டி இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க அந்த கையை. ஸோ அப்போ நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஆகும். ஸோ ஃபைனல் டச்சாக ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங். ஓகே, இப்போ ஸ்குவாட் பண்ண போகிறோம். இன்றைக்கி லெக் டே இல்லையா, ஸோ ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். முக்கியமான நாளுன்னு சொல்லலாம். லெக் டேன்றது எல்லாருமே பயப்படக்கூடிய நாள். ஏன்னா அந்தளவுக்கு வலி பயங்கரமாக இருக்கும், ஒர்க் அவுட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். இதில் 17 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ சைட் லைனில் உள்ள மசில்ஸை ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக டச்சிங்கில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேங்க, ஒரு வழியாக ஃபஸ்ட்டு செட் முடிஞ்சிச்சு. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வீடியோவில் எப்போயுமே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா, என்னோடய முளைக்கட்டிய பயிர்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, பாசிப்பருப்பு, இன்னைக்கு கருப்பு சுண்டல், இதெல்லாம் முளைக்கட்டி தான் நான் செய்கிறேன். அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, பகல்லே ஊற வச்சுருவேங்க. காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்குவேன். தண்ணி அது மேலே ரொம்ப இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் ஒரு டிஃபன் பாக்ஸில். காலையில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கருப்பு சுண்டலும் அதே மாதிரி தான் பண்ணேன், பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் கொள்ளுன்னு சொல்லுவோம். இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொள்ளை முளைக்கட்டி இனிமேல் அடுத்த வீடியோவில் வரும். அதே மாதிரி நான்வெஜ்ஜாக சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, நான்வெஜ்ஜில் தாங்க ப்ரோட்டீன்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பயிர் வகை எடுத்துக்கிட்டாலும் நான்வெஜ்லேயும் நான் ப்ரோட்டீன் தான் எடுக்க பார்ப்பேன் அதிகமாக. அப்போம்போது நான் அதில் எண்ணெய் அதிகமாக ரொம்ப சேர்க்கறது இல்லை, தேவையில்லாத பொடிகளும் அந்த மாதிரிலாம் ரொம்ப தூவுறதில்ல. ஸோ தக்காளி, மிளகு, இப்போ ஒரு 2 பட்டை மிளகா, அவ்வளோதான். இதை போட்டே நான் மேனேஜ் பண்ணிடுவேன். அதுவே அந்த கிரேவிலே வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறதுங்க. ஸோ அதனால் வெயிட் ஒன்றும் ரொம்ப ஏறிடாது. நம்ம நல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் கண்டிப்பாக சேலஞ்சில் முடிச்சிடலாம். எப்படியும் ஒரு 15 கிலோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணி மசில் பில்டிங் கொண்டு ஓரளவுக்கு நம்ம 6 பேக்கும் ரெடி பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடலாம். கண்டிப்பாக முடியும். பாசிட்டிவாகவே பண்ணுவோம், கண்டிப்பாக முடியும். ஓகே, இன்றைக்கி எப்படியோ ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெஸ்ட் டே. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம 6 நாளுக்குரிய மசிலுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ சண்டேன்றது ரெஸ்ட் டே தான். அன்றைக்கி நம்ம எதுவும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, முழுசாக ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னா அடுத்து திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதாவது ஒரு டவுட்னாலும் என்னை கேளுங்க, கமெண்டில் தெரிவிங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபிட்னஸ் கிளாஸில் இந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கடைசி செட்டு பண்ணிக்கிருக்கோம் சைடு மசில்ஸுக்கு. ஓகே, ஓரளவாக முடிய போகுது. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு
கிரவுண்டு மேட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். மேட் எக்ஸசைஸில் க்ளூட்டியல் மசில்ஸ், அந்த பேக் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பெல்விக் ப்ரீச்சிங் அந்த எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கேமரா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே தான் நம்ம பண்ண போகிறதுனால நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மெதுவாக துண்டை விரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேமரா கீழே தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கேமரா கீழே இறக்கிக்குவோம். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி பெல்விக் ப்ரீச்சிங், நல்லா இடுப்பை மட்டும் தூக்குறது, ஃபுல்லாக படுத்துக்கிட்டு நல்லா காலை மடக்கிக்கிறோம். நல்லா அந்த பொசிஷன்லாம் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். சைடு ரெண்டும் கையில் வச்சுட்டு நம்மளோட இடுப்பை மட்டும்தான் தூக்குறேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. நல்லா ஹோல்டு பண்ணியே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 29 30. ஓகே, எவ்வளோக்கு நம்ம ஹோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயினும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே பண்ணுறதுனால பெயின் இருக்கேன்னு நீங்கள் அடுத்து விட்டுறக்கூடாது. என்ன மாதிரி 120 days சேலஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் விட்டுறாதீங்க. ஸோ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸாக மெதுவாக மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, 2 செட் முடிச்சாச்சு. நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, 3வது செட் ஆரம்பிச்சிட்டான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு 3 செட்டும். இதுக்கப்புறம் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேஜியில் தூக்கி வச்சு அதில் அப்படியே உட்காந்து எந்திரிக்க போகிறோம். ஸோ இதுதான் மெயினானது. ரொம்ப வலிக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான், இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். பண்ணி முடிச்சிடும். 3 செட்டு. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேமரா கரெக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு கீழே வரைக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் கேமரா வச்சு தான் நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே ஓகே, கெட் ரெடி. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். 12 கேஜி எடுத்துக்கிட்டு, ஸோ சென்டரில் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஃபுல்லாக உட்கார முடியுமோ உட்காந்து எழுந்திரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக. ஓகே, 2வது செட்டில் ஸ்டார்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, செகண்ட் செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓரளவு. இன்னும் லாஸ்ட்டு ஒரு செட்டு தான் இருக்குது. ஸோ ஓரளவு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ லெக் டேக் இன்றைக்கி கொஞ்சம் டியூரேஷன் அதிகம்தான். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக வீடியோவில் உள்ள கண்டென்ட்டு புரியும். கண்டிப்பாக எனக்கு அப்போக்கப்போ எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அப்போ தான் எனக்கு அடுத்து என்ன நான் பண்ண முடியும், அடுத்து வேறு ஈஸியாக கொண்டு போக முடியுன்றதை நான் தெரிவிக்க முடியும்.
முடிஞ்ச லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, 3வது செட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு வழியாக. ஓகே, கெட் ரெடி 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 ஸ்டார்ட். ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு டேவை. ஓகே, 1 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய சாதனை தான். ஓகே.